வணக்கம். இன்று நாம் பனைமரம் பற்றி பார்க்க போகிறோம். கற்பகத்தரு என்று சிறப்பிக்கப்படும் பனைமரம் நம் தமிழ்நாட்டு பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. கற்பகத்தரு என்று பெயர் வர காரணம் பனைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஒவ்வொரு பயன்களை அள்ளி தருவதால் தான் இதற்கு கற்பகத்தரு என்று பெயர். பனைமரம் நம் தமிழகத்தின் மாநில மரம் என்ற சிறப்பு அந்தஸ்தை பெற்று விளங்குகிறது. இந்தியாவிலே நம் தமிழகத்தில்தான் பனைமரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிக அளவில் காணப்படுகிறது. தமிழகத்தில் இருப்பது போலவே நம் அண்டை நாடான இலங்கையில் பனைமரங்கள் அதிகம் உள்ளன. பனைமரங்களை பாதுகாக்கவும் அதிலிருந்து எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் வளர்ச்சித்துறை என்று ஒரு தனித்துறையே இருக்கிறது. மலேசியாவில் பனைமரங்கள் வளர்ப்பதற்கு அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது. இப்படி பல நாடுகள் பனைமரத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்கான காரணம் இயற்கையின் வழியாக வரும் பல ஆபத்தினை பனைமரம் தாங்கி நம்மை பாதுகாக்கிறது. பனைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனித குலத்திற்கு பயனளிக்கும் வகையில் கிடைக்கிறது. அவற்றுள் குறிப்பாக பனை ஓலை, பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, நுங்கு, பனம்பழம், தவுண், பனங்கிழங்கு, குருந்து போன்ற இயற்கையான பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது. பனைமரம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பல உயிரினங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. பறவைகள் கூடு கட்டவும், பல்லி பூச்சிகள் ஓணான்களுக்கு வாழ்விடமாகவும் இருக்கிறது. இதன் தலைப்பகுதியில் அணில்களும் எலிகளும் கூடுகள் அமைத்து வாழ்கின்றன. பருந்துகளுக்கும் வானம்பாடி பறவைகளுக்கும் இருப்பிடமாக பனைமரம் இருக்கிறது. தூக்கணாங்குருவி கூட்டை பார்க்க வேண்டும் என்றால் பனங்காட்டுக்கு தான் செல்ல வேண்டும். பல கிராமங்களுக்கு இடித்தாங்கியாக பனைமரம் இருந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் இருந்த பனைமரங்கள் தற்பொழுது வெகுவாக அழிக்கப்பட்டு வருகிறது. பனையில் ஆண் பனை, பெண் பனை என இரண்டு வகைகள் உள்ளன. பெண் பனையை பருவப்பனை என்றும், ஆண் பனையை அழகு பனை என்றும் அழைக்கப்படுகிறது. தோற்றத்தில் வித்தியாசம் தெரியாது. இந்த மரம் 15 மீட்டர் உயரம் வரை வளர்ந்த பின்னர் தான் இது ஆண் பனையா பெண் பனையா என்று தெரிந்து கொள்ள முடியும். பனைமரத்தின் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக சென்று தனக்கு தேவையான தண்ணீரை தானே எடுத்துக்கொள்ளும் என்பதால் இதற்காக தனியாக தண்ணீர் விட வேண்டியதே இல்லை. இது வறண்ட பகுதிகளில் கூட செழிப்பாக வளரும். இந்த பனை மரங்களை தென்னை மரங்கள் நிறைந்த தோட்டங்களில், வரப்புகளில் நட்டு வளர்த்தால் புயல் காலங்களில் ஏற்படும் சேதங்களில் இருந்து தென்னை மரத்தையும், மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கில் இருந்து மண்ணரிப்பு ஏற்படாமலும் பாதுகாப்பு வழங்கும். ஆக செலவே இல்லாமல் பனைமரத்தை வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு நாம் அதிக அளவில் பயன்பெறலாம். பனைமரம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமில்லாமல் பலரின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் பனைமரமாக இருந்தது. பனை நமது கிராம கலாச்சாரத்தோடும் பொருளாதாரத்தோடும் மனித வாழ்வியலோடும் தொடர்புடைய மரமாகும். வறட்சி காலங்களில் காற்றின் ஈரப்பதத்தை ஈர்த்து பூமிக்கும் கொண்டு வந்து லட்சக்கணக்கான சல்லி வேர்களிலும் நீரை சேகரிக்கும் தன்மை கொண்டது பனைமரம். பனைகளின் வேர்களே நீர்நிலைகளின் கரைகளுக்கு பலமாக இருந்தது. இதனை உணர்ந்த முன்னோர்கள் குளம், குட்டை, நீர்நிலைகள், விவசாய நிலங்களின் வரப்புகளில் பனைமரங்களை நடவு செய்து பாதுகாத்து வளர்த்தனர். பனை நடவு செய்த 22வது நாளில் குருத்து மண்ணுக்குள் இறங்கும். 40வது நாளில் கிழங்காக உருவாகி 3வது மாதத்தில் முறிக்கிழங்கு பருவத்தை அடையும். அதிலும் ஒரு அதிசயம், 4 மாதம் வரை பனங்கொட்டையின் உட்புறத்தில் உள்ள தவுண் எனப்படும் வெண்ணிற பொருளை உணவாக கொண்டு வளரும். அந்த தவுண் குறைந்ததும் கிழங்கின் நுனிவேர் உணவு தேடிக்கொள்ளும் வேலையை துவங்குகிறது. 4வது மாதத்தில் பூமிக்கு மேல் துளிர் தோன்றும். ஒரு ஆண்டுக்கு பிறகு விசிறி போன்ற இளம் ஓலைகள் தோன்றும். தாவரங்களில் ஆண் பெண் பாகுபாடு இருக்காது. ஆனால் பனையில் ஆண் பனை, பெண் பனை என இருவகை உண்டு. பெண் பனையில் இருந்துதான் நுங்கு கிடைக்கும். ஆனால் ஆண் பெண் 2 பனைகளிலும் இருந்து பதநீர் எடுக்கலாம். யதார்த்தம் இப்படி இருக்க பெண் பனையில் வரும் பாளைகளில் பதநீர் எடுத்தால் அதன் பிறகு நுங்கு கிடைக்காது. அப்படி நுங்கு கிடைக்காவிட்டால் பனம்பழம் கிடைக்காது. நாம் இன்று ஒரு பனைமரம் நட்டால் அடுத்த தலைமுறைக்கு உதவும். தமிழகத்தில் ஒரு காலத்தில் 30 கோடிக்கு மேல் பனைமரங்கள் இருந்தன. அவற்றின் மகத்துவம் தெரியாததால் எரிபொருளுக்காக வெட்டப்பட்டன. தற்போது 10% மரங்கள் கூட இல்லை. பனைமரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் செங்கல் சூளைகள் அதிகம் உருவானது. ஏனென்றால் செங்கல் தரமாக உருவாக அதற்கு மிதமான வெப்பம் தேவைப்படும். அந்த வெப்பத்தை நீண்ட நேரம் தரக்கூடியது பனைமரம்தான். தமிழர்களுடைய பரம்பரையாக அவர்களோடு ஒன்றாக கலந்த ஒன்றுதான் இந்த பனைமரம். அதாவது ஆதி தமிழன் ஆரம்பித்த காலத்திலிருந்து பனையும் அவனோடு சேர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பனை அவர்களுக்கு உண்ணும் உணவாக, உறைவிடமாக, மருந்தாக, பயன்பெறும் பொருளாக பல வகையில் கை கொடுத்திருக்கிறது. அது இன்றும் வரை தொடர்கிறது. எனவே இருக்கும் மரங்களை பாதுகாத்து இனிமேல் பனை வளர்த்து நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். இது நாளைய சமுதாயத்துக்கு நாம் செய்யும் தலையாய கடமையாகும். அடுத்த காணொளியில் நாம் பனை ஓலை பற்றி பார்ப்போம். நன்றி.